உயிர்கள் வாழ தகுதியில்லாத இந்த பூமிக்கு உயிர் கொடுத்ததே இந்த பாக்டீரியாக்கள் தான். பூமியில உருவான இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே ஒரு செல் உயிரினமா இருந்திருக்கு. அப்படி உருவான இந்த ஒரு செல் உயிரினம் தான் பூமி முழுசுமே ஆக்கிரமிப்பு செஞ்சு பல கோடி வருஷங்களா வாழ்ந்திருக்கு. ஆனா இந்த பாக்டீரியாக்கள் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படல. இந்த பாக்டீரியாக்கள் முதல்ல கடல்ல தான் உருவாகியிருக்கு. அதனால தான் உலகத்தோட முதல் உயிரினம் கடல்ல உருவாகியிருக்குன்னு சொல்றாங்க. இப்படி கடல்ல வாழ்ந்த இந்த பாக்டீரியாக்கள் சூரிய ஒளியோட உதவினால தண்ணீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் குளுக்கோஸா மாத்திருக்கு. இந்த நிகழ்வுனால தான் பூமியில ஆக்சிஜன் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பூமி முழுசுமே ஆக்சிஜன் அதிகமானனால பூமியோட வளிமண்டலம் முழுசுமே மாற தொடங்குச்சு. இதனால தான் பூமியில உயிர்கள் வாழ்றதுக்கு தகுதியும் உருவாச்சு. இப்படி ஆக்சிஜன் நிரம்பி இருந்த கடல் நீருக்குள்ள பல வகையான உயிரினங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஆனா அந்த நேரத்துல நிலப்பரப்புல எந்த உயிரினங்களுமே வாழல. காலப்போக்குல பூமியோட ஓசோன் வளிமண்டலத்தோட வலிமை அதிகமாகி சூரிய ஒளியோட புறஊதா கதிர்வீச்சுகள் பூமி மேல படாம தடுத்துச்சு. இந்த நிகழ்வுனால பூமியோட தரைப்பகுதியில தாவரங்களும் உயிரினங்களும் வாழ தகுதியான நிலமா மாறுச்சு. பூமியில உயிரினங்கள் உருவானதுக்கு அப்புறம் 5 தடவை மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் நடந்திருக்கு. இந்த இயற்கை சீற்றங்களுக்கு மட்டுமே பல உயிரினங்கள் இனத்தோட மொத்தமாவே அழிஞ்சிருக்கு. சுறா மீன்கள் மாதிரி சில இனங்கள் மட்டும்தான் இன்னும் கோடிக்கணக்கான வருஷங்களா அழியாம வாழ்ந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா எரிமலை சீற்றத்தினாலதான் பூமியில அதிகமான உயிரினங்கள் அழிஞ்சது. இந்த எரிமலைகள் தொடர்ந்து பல லட்சம் வருஷமா வெடிச்சுட்டே இருந்தனால எரிமலையோட சாம்பலும் தூசியும் வானத்துல கலந்து அமில மழையா பொழிஞ்சிருக்கு. இந்த அமிலமலை கடல் நீர்ல கலந்து கடல்ல வாழ்ற உயிரினங்களோட வாழ்வாதாரத்தையே பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்புனால கடல்ல வாழ்ற சில உயிரினங்கள் கடல்ல வாழ முடியாம கடல் நீரை விட்டு வெளியேறி நிலப்பகுதியில வாழ முயற்சி பண்ணிருக்கு. இந்த மாற்றம்தான் முதல்ல கடல்ல உருவான உயிரினங்கள் நிலப்பகுதிக்கு குடியேற முயற்சி பண்ணின முதல் காலம்னு சொல்லலாம். இன்னும் சில கோடி காலங்கள் போனதுக்கு அப்புறம் நிலப்பரப்புக்கு குடியேறின உயிரினங்கள் நிலப்பரப்போட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்க தொடங்குச்சு. எடுத்துக்காட்டா நீர்ல நீந்திட்டு இருந்த உயிரினங்கள் நிலத்துல நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கால்களும் முதுகெலும்புகளும் உயிரினங்களோட வேட்டையாடுற தன்மைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிச்சு. அதுக்கடுத்து இன்னும் சில இயற்கை சீற்றத்தினாலையும் இயற்கை மாற்றத்தினாலையும் பூமியில ஆக்சிஜனோட அளவு அதிகமாகிருக்கு. இப்படி ஆக்சிஜனோட அளவு அதிகமானனால அவ்வளோ நாட்களா சிறிய அளவுல வாழ்ந்துட்டு இருந்த தாவரங்களும் உயிரினங்களும் அசுர வளர்ச்சி அடைஞ்சு பூமியவே ஆக்கிரமிப்பு செஞ்சு வாழ்ந்திருக்கு. இந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்ததுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டைனோசர்கள் போன்ற உயிரினங்கள். இப்போ நம்ம பார்க்குற மனிதர்கள்ல இருந்து பூமியில பிறந்து அழிஞ்ச பல கோடி உயிரினங்களுக்கு முன்னோடியா இந்த ஹைகோய்திஸ் இனம் தான் இருந்திருக்கணும்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த உயிரினங்கள் தான் முதல்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு முதுகெலும்போட வாழ்ந்த முதல் உயிரினமா கருதப்படுது. இந்த டைனோசர்கள் காலத்துக்கு அப்புறம் எந்த இயற்கை பேரழிவுகளும் இல்லாம பாலூட்டிகள் இந்த பூமியில சுதந்திரமா வாழ ஆரம்பிச்சது. சூரிய ஒளிச்சேர்க்கையை நம்பி வாழ்ற தாவரங்களை நம்பி வாழ்ற உயிரினங்கள், அந்த உயிரினங்களை உண்டு வாழ்ற மற்ற உயிரினங்கள், இப்படி சரியான உணவு சங்கிலியில எல்லா உயிரினங்களும் சுதந்திரமா வாழ தொடங்குச்சு. காலங்கள் போக போக உணவுக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் உயிரினங்கள் உலகத்தோட எல்லா பகுதியிலையும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கூட்டமா வாழ தொடங்குச்சு. அப்படி வாழ்ந்த உயிரினங்கள் மற்ற உயிர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பழக ஆரம்பிச்சது. இந்த உயிரினங்களோட வகையில அதிகமா அறிவை பயன்படுத்தி மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டது மனித இனம் மட்டும்தான். மனிதன் படிப்படியா விலங்குகளை தன்னோட உணவுக்காக வேட்டையாடி தன்னையும் தன்னோட இனத்தையும் பாதுகாக்க ஆரம்பிச்சான். காடுகள் தீப்பிடிச்சு அதனால உயிரிழக்கிற விலங்குகளோட மாமிசத்தை உண்டு பார்த்த மனிதன் வேட்டையாடுற விலங்குகளை சமைச்சு சாப்பிட பழகுனா.
அப்போ வாழ்ந்த மனிதர்கள் அடுத்த கட்டமா தங்களோட உணர்வுகளை அசைவுகள்னாலையும் சைகைகள்னாலையும் வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் மொழிகளுக்கு உயிர் கொடுத்து தங்களுக்கு தெரிஞ்ச சத்தத்தை பயன்படுத்தி மொழிகளை பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப வாழ்ந்த மனிதர்களுக்கும் இப்ப நம்ம பார்க்குற விலங்குகளுக்கு மாதிரியே ரோமங்கள் இருந்திருக்கு. ஆனா மனிதர்கள் அவங்களோட முன்னேற்றத்தினால குகைகள்லையும் மர பொந்துகள்லையும் வாழ பழகினாங்க. இதனால இயற்கையோட குளிர், வெயில் இப்படி எல்லா பருவ காலங்கள்லையுமே தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க. இப்படி இயற்கையிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டனால உடம்புல இருந்த ரோமங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பை விட்டு மறைய ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம உடம்போட அமைப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, இயற்கைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இயற்கைக்கு மாறா நம்ம உடல் அமைப்பு இருந்தா அது கொஞ்சம் கொஞ்சமா சில லட்சம் வருஷங்கள்ல மாற ஆரம்பிச்சிடும். மனிதன் தன்னோட அறிவை பயன்படுத்தி எளிமையான முறையில மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சான். இன்னும் சில காலங்கள் போக போக அதே விலங்குகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பழக ஆரம்பிச்சான். ஒரே நாள்ல அதிகமான மிருகங்களை வேட்டையாட முடிஞ்சாலும் ஓரளவுக்கு மேல சாப்பிட முடியல. ஏன்னா தன்னோட உணவுக்காக வேட்டையாடி மீதி இருந்த மாமிசங்களை சேமிச்சு வச்சா கெட்டு போகுதுன்னு உணர தொடங்கினா. அடுத்து உணவு சேமிப்புக்காக மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு முடிவு தான் இந்த விவசாயம். ஏன்னா மாமிசத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சில வகை பழங்கள் சில காலம் கெடாம நீடிக்கும். இதை வச்சு இயற்கை சார்ந்த சில காலம் சேமிச்சு வைக்கக்கூடிய சில உணவுகளை சேமிச்சு அதை சாப்பிட்டு வாழ பழகுனா. இங்கே இருந்து தான் விவசாயமும் சேமிக்கிற பழக்கமும் உருவாக தொடங்குச்சுன்னு கூட சொல்லலாம். அப்போ வாழ்ந்த மனிதர்கள்ல வலிமை மிக்க சில பேர் கூட்டத்தை வழிநடத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் கூட்டத்தோட தலைவர்களாகவும் இருந்தாங்க. காலப்போக்கில் ஒரு பகுதி மக்கள்கிட்ட கிடைக்கிற பொருட்களை வேறு பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட பண்டமாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பண்றனால வேறு மனித கூட்டங்களுக்கும் தன்னுடைய கூட்டத்துக்கும் இடையில ஒரு நல்ல உறவு முறையும் பழக்க வழக்கங்களும் உருவாக தொடங்குச்சு. இதனால மற்ற கூட்டங்கள்ட்ட இருந்து அவங்களோட கலாச்சாரம், நாகரிகம், இன்னும் சில விஷயங்களும் பழக ஆரம்பிச்சாங்க. விலங்குகளை தன்னோட தேவைக்காக அடிமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் காலப்போக்கில் மனிதனையும் அடிமைப்படுத்த ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சான். அதோட அடிமைப்படுத்தப்பட்ட மக்களோட பொருள், உணவு, விலங்குகள் இப்படி எல்லாத்தையுமே தன்னோட தேவைக்காக எடுத்துக்கிட்டான். நாட்கள் போக போக நாடுகளையே மொத்தமா கைப்பற்ற ஆரம்பிச்சான். சொல்லப்போனா உணவுக்காக சண்டை போட்ட காலம் மாறி அதிகாரத்துக்காக சண்டை போட ஆரம்பிச்சான். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே மனிதரோட தேடலும் ஆற்றலும் படிப்படியா அதிகரிச்சுட்டே தான் வருது. இன்னைக்கு நாம அறிவியல்ல அதிகமான முன்னேற்றம் அடைஞ்சனால தான் அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா புதைப்படிவங்களை வச்சு ஆதாரபூர்வமா நம்மளோட வரலாறு என்னன்னு உணர முடியுது. மனிதர்கள் ஆக்க சக்திகளை நிறைய கண்டுபிடிச்சிருந்தாலும் அழிவு சக்திகளையும் நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்குகள்ட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருந்த காலம் போய் மனிதர்களிடமிருந்து மனிதர்களே நம்மளை பாதுகாத்துக்கிற காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். காடுகள் அழிச்சு நாடுகளா மாத்திட்டு இருக்கோம். 100 ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்கிற மரங்களை கூட ஒரே நிமிஷத்துல வெட்டி அழிச்சிடுறோம். அந்த மரங்களை மட்டுமே நம்பி வாழ்ற சின்ன சின்ன உயிரினங்களையும் அதுல கூடு கட்டி வாழ்ற பறவைகளையும் கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. சொல்லப்போனா தாவரங்களும் அதுல இருந்து கிடைக்கிற ஆக்சிஜனும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி.